தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அமேசான்ல இருந்து 2 புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தற்பொழுது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஒரு தடவை டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அமேசான்லேருந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அசோசியேட் ஜாப் வந்து குவாலிட்டி சர்வீஸில் கொடுத்துருக்காங்க. அதுவும் 3 ஜாபாக கொடுத்துருக்காங்க. அமேசான் கிட்ஸ் ஃபயர் டிவிக்கு ஒன்றும், அதே மாதிரி ஸ்மார்ட் ஹோம் ஜியூஐக்கு ஒன்றும், அதே மாதிரி குவாலிட்டி சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. 3மே குவாலிட்டி ரிலேட்டட் ஜாப் தாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், இந்தியா, தமிழ்நாடு, சென்னையில் ஆப்ரேஷன்ஸ் ரோலில் தான் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 ஜாப்புமே உங்களுக்கு சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். சென்னையில் தான் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேறு எந்த இடத்தையும் எதிர்பார்க்காதீங்க, சென்னை தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன். பட் வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி, ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரியும், அதே மாதிரி குவாலிட்டி அஷூரன்ஸோட மெத்தடாலஜியும் டூல்ஸை பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸோட மெத்தடாலஜி, குவாலிட்டி மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் ஸ்வாட்டு, ஏஐடி, அப்புறம் எஸ்ஓபி, இதை பற்றின பேசிக் நாலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஜாபாக உங்களுக்கு இருக்கும். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது விரும்பத்தக்க குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெஸ்டிங் கன்சியூமர் டிவைசஸில் டெஸ்டிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்சியூமர் டிவைசஸில் டெஸ்டிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே குவாலிட்டி நாலேஜ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான் ஸ்மார்ட் ஹோம் ஜியூஐ இருக்குல்ல, அதுக்கு வந்து அது தேவையில்ல. பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களே தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் குவாலிட்டி ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த நாலேஜ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அமேசான் கிட்ஸ் டிவிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அமேசான் கிட்ஸ் டிவியோ இல்லை அந்த ஸ்மார்ட் ஹோம்லேயோ இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அக்யூரேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லியும் போய் நீங்கள் டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அதற்கான ரிசல்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது டீவியேஷன்ஸ் வந்துச்சுன்னா அந்த டீவியேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டீவியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணுற பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்துச்சுனாலே இந்த ஜாபில் டைரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு மினிமம் 32,000 கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே அமேசானோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும். 3 ஜாபுமே இருக்குது. 3 ஜாபுக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். 3ல் ஏதாவது ஒரு ஜாப்லேருந்து கண்டிப்பாக இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு தேவையோ அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்த உடனே எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் உடனே ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஜாபை பொறுத்தளவுக்கு சென்னையில் தான் 3 ரோலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணுற பேஜ்குள்ளே போனோடனே அமேசான் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்லேயும் கேளுங்கள்.